வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 4. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கனெக்ஷன் ஃபைல். பவர் குவெரியில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே நமக்கு 4 சாய்ஸ் வரும். டேபிள், பிவட் சார்ட்டு, கிரியேட் கனெக்ஷன் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த 4வது சாய்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த கிரியேட் கனெக்ஷன் ஒன்லி என்னெல்லாம் எனக்கு அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நேரத்தை கடத்தாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன டாஸ்க் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் டேட்டாவோட கனெக்ட் ஆக போகிறோம். அதில் சில பேசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடித்த ஃபைலை நம்ம லோட் பண்ண போகிறோம். பட் டேபிளாகவும் இல்லை, பிவட் டேபிளாகவும் இல்லை, வெறும் கனெக்ஷனாக மட்டும் லோட் பண்ண போகிறோம். கனெக்ஷனாக லோட் பண்ண அந்த கனெக்ஷன் ஃபைலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அப்படி முடிஞ்சதுன்னா நமக்கு ரிசல்ட்டை வச்சுக்கிறதுக்கும் தனியாக ஒரு ஃபைலை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் போயிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபைல் வந்துட்டு மாடியூல் 5. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபைல். இந்த ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா blank rows இருக்குது, blank columns இருக்குது. இதில் ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஐடி ஒரு நியூமரிக்கல் டேட்டா, பட் அது டெக்ஸ்ட்டாக இங்கே ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. அந்த க்ரீன் டாட்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சேல் டேட்டும் ப்ராப்பராக டேட் ஃபார்மேட்டில் இல்லை. 3வது விஷயம், இந்த யூனிட் சோல்டுன்ற இடத்துல நமக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அந்த யூனிட்ஸ்ன்ற வார்த்தையும் சேர்ந்து வருது. ஸோ அது இருந்ததுன்னா நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டாவை நான் லோட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நான் கனெக்ஷன் ஒன்லியாக கொடுத்து அந்த கனெக்ஷன் ஃபைலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணியும் செக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு நியூ எக்ஸலை க்ரியேட் பண்ணுறோம். இந்த சோர்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த சோர்ஸ் ஃபைலோட நம்ம கனெக்ட் ஆக போகிறோம். எப்படி? டேட்டா டேபுக்கு போகிறோம், கெட் டேட்டா, பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணுறோம். இப்போ நியூ சோர்ஸ் ஃபைல் எக்ஸல் ஒர்க் புக். இப்போ நம்மளோட இன்புட் ஃபைல் மாடியூல் 5ஓட கனெக்டார இம்போர்ட்னு கொடுத்துறோம். இப்போ நேவிகேஷன் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் எந்த ஷீட்டில் டேட்டா இருக்கோ அதை செலக்ட் பண்ணுறோம், ஓகேன்னு கொடுத்துட்றோம். எப்பவும் போல் நமக்கு இந்த 2 ஸ்டெப் நமக்கு தேவையில்லை. கீழேருந்து மேலே நம்ம டெலீட் பண்ணிக்கிறோம், நேவிகேஷன் வரைக்கும் நிறுத்திக்கிறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் ஃபர்ஸ்ட் வாஸ் ஹெட்டர், அதை பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்பு நமக்கு தேவையான காலம்ஸை சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சேஞ்ச் டைப் வந்திருக்காரு, அவர் ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ சூஸ் காலம்ஸ் போகிறேன். ஹோம் டேபில் சூஸ் காலம்ஸ் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எந்தெந்த காலம்ஸ் வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ண போகிறேன். எல்லா காலம்ஸும் வேண்டாம். சேல் டேட் வேணும், எவ்வளோ யூனிட் சேல் பண்ணியிருக்கோன்றது வேணும், எவ்வளோ ரெவென்யூ எடுத்திருக்கோம், காஸ்ட் ஆன் குட்ஸ் சோல்டு எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, எந்த ரீஜனில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ஓகேன்னு கொடுத்துட்றோம். அடுத்த ஸ்டெப்பு blank ரோஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணுறோம். ஹோம் டேபில் ரெடியூஸ் ரோஸ் செக்ஷனில் ரிமூவ் ரோஸ் போகிறோம், ரிமூவ் blank ரோஸ். அடுத்தது நம்ம பண்ண போகிறது இந்த யூனிட் சோல்டில் இருக்கிற அந்த யூனிட்ஸ்ன்ற வார்த்தையை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபுக்கு போகிறோம். ரீப்ளேஸ் வேல்யூஸ், எனி காலம் செக்ஷனில் ரீப்ளேஸ் வேல்யூஸை கிளிக் பண்ணுறோம். இப்போ ஸ்பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுற. பவர் குவெரி கேஸ் சென்சிட்டிவ், அதனால் டேட்டாவில் எப்படி இருக்கோ கேபிட்டலோ ஸ்மாலோ அதே மாதிரி அடித்தா மட்டும்தான் அந்த வேலையை பண்ணணும், இல்லைனா பண்ணாது. ரீப்ளேஸ் வித் எதுவும் வேண்டான்னு சொல்லிடுறேன், ஓகேன்னு கொடுத்துரு. இப்போ யூனிட்ஸ் சோல்டு காலம்ல இருந்து அது யூனிட்ஸ்ன்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. டேட்டா டைப் மட்டும் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேபில் டிடெக்ட் டேட்டா டைப்னு கொடுக்குறோம். கொடுத்தோன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு, எக்ஸப்ட் டேட் காலம் தவிர. டேட் காலமையும் அது நம்பராக படித்து நம்பர்னு செட் பண்ணிடுச்சு டேட்டா டைப்பை. இப்போ நமக்கு அது டேட்டா மாற்றணும். ஸோ இந்த 1 2 3 வந்திருக்கிற இடத்துல கிளிக் பண்ணுறேன், டேட்டா மாற்றுன்னு சொல்கிறேன். அது என்ன கேட்குதுன்னா, ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டெப்பே ரீப்ளேஸ் பண்ணிடுவான்னு கேட்குது. வேண்டாம், எனக்கு முன்னாடி நீ பண்ண அந்த ஸ்டெப்பை வச்சுக்கோ, பட் இது அடிஷ்னல் ஸ்டெப்பை ஆட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. குவெரியோட நேமை மாற்ற போகிறோம், சென்ட்ரல் டேட்டா அப்படின்னு மாற்றிடுறோம். மாற்றிட்டு ஹோம் டேபுக்கு போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் 2ன்னு கொடுக்குறோம். ஆனால் டேபிளாவோ பிவட் டேபிளாவோ சார்ட்டாவோ நம்ம லோட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி கிரியேட் கனெக்ஷன். இந்த ஒன்லி கிரியேட் கனெக்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குறோம். கொடுத்த உடனே நம்மளால் டேட்டாவை பார்க்க முடியாது, பட் கனெக்ஷன் மட்டும் வந்திருக்கும். இந்த கனெக்ஷன் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கனெக்ஷன் ஒன்லின்னு வந்து இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கனெக்ஷன் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். இந்த கனெக்ஷன் ஃபைல்லாம் பொதுவாகவே ஓடிசி ஃபைல்னு சொல்லுவோம். ஓடிசினா ஆஃபீஸ் டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ஓடிசி ஃபைலை நம்ம தேவையான இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். என்ன நேம் வேணுமாலும் அந்த நேமில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை அப்படியே விட்டுறேன். query சென்ட்ரல் டேட்டானே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த query ஃபைல், இந்த கனெக்ஷன் ஃபைல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைலை சூஸ் பண்ணது, அந்த ஃபைலுக்குள்ளே ஷீட்டை சூஸ் பண்ணது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது, டேட்டா டைப் செட் பண்ணது எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். சரி, அந்த ஃபைலோட அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் கூட பண்ண போகிறதில்ல, க்ளோஸ் பண்ணிடுறேன். சார், நீங்கள் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? கனெக்ஷன் ஃபைலில் இருக்கும். ஸோ ஒரு புது எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த கனெக்ஷன் ஃபைலை கூப்பிடணும். எனக்கு ஒரு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். சென்ட்ரல் டேட்டாவை இயர் வைஸ், மந்த் வைஸ் எவ்வளோ யூனிட் சேல் பண்ணியிருக்கோன்னு அனலைஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் டேபுக்கு போகிறேன். பிவட் டேபிளோட டவுன்லோட் ஆரோவை கிளிக் பண்ணுறேன். ஃப்ரம் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணுறேன். அதில் சூஸ் கனெக்ஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற ட்ராப் டவுனில் ஆல் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணி கனெக்ஷன்ஸ் ஆன் திஸ் கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணுறேன். ஸோ தட் நான் ப்ரௌஸ் பட்டனை யூஸ் பண்ணி, கீழே ப்ரௌஸ் ஃபார் மோர் இருக்கு பாருங்கள், அதை யூஸ் பண்ணி என்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற கனெக்ஷன் ஃபைல்ஸை நான் சூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ரௌஸ் ஃபார் மோர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் செக்ஷனில் தான் நான் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ டவுன்லோட் செக்ஷனுக்கு போகிறேன். இதுதான் நம்மளோட ஓடிசி ஃபைல், அதை சூஸ் பண்ணுறேன். ஓப்பன் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ திருப்பி அதே டயலாக் பாக்ஸ் வந்துடுவோம். இப்போ என்ன கேட்குதுன்னா, பிவட் டேபிள் எங்கே க்ரியேட் பண்ணணும், புது ஷீட்டாக எக்ஸிஸ்டிங் ஷீட்லையா? எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே கொடுத்துரு. பட் A1 வேண்டாம், A3 கொடு. காரணம் A1 A2 நமக்கு ரிப்போர்ட் ஃபில்டருக்கு வேணும். பொதுவாகவே பிவட் க்ரியேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா A3 தான் க்ரியேட் ஆகும். ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு பிவட் க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு சேல் டேட் படி குவான்டிட்டியை நம்ம யூனிட்ஸை அனலைஸ் பண்ணணும். ஸோ யூனிட் சோல்டை வேல்யூஸில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இயர் வைஸ், மந்த் வைஸ் தான் அனலைஸ் பண்ண முடியும். யூனிட்ஸ் டெக்ஸ்ட்டாக இருந்தது, அது நம்பர்ஸாக மாற்றிருக்கோம். பர்ஃபெக்டாக நமக்கு அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ பிவட்டை மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியுமா? நான் டேபிள் வேணும்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு பிவட் வேண்டாம், டேபிள் வேணும்னா அந்த கனெக்ஷன் ஃபைலை வச்சு என்னால் டேபிள் எடுத்துகிட்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். இப்போ பாருங்கள், இந்த பிவட் டேபிளை நான் சேவ் பண்ண போகிறதில்ல, க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ புது எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு டேபிள் அவுட்புட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, டேட்டா டேபுக்கு போகிறேன். எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ட்ராப் டவுனில் கனெக்ஷன்ஸ் ஆன் திஸ் கம்ப்யூட்டர், ப்ரௌஸ் ஃபார் மோர், நான் சேவ் பண்ணியிருக்க லொக்கேஷனுக்கு போகிறேன். என்னோடய ஓடிசி ஃபைலை சூஸ் பண்ணுறேன். ஓப்பன்னு கொடுக்குறேன். எந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் அண்ட் லோட் டூன்னு கொடுக்கும்போது வருமோ அதே டயலாக் பாக்ஸ் மறுபடியும் நமக்கு வரும். இப்போ இந்த இடத்துல டேபிள்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் இஸ் ஓகே, டேபிள் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கனெக்ஷன் ஃபைலை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம டேட்டாவை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணுற ஃபைலை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. கனெக்ஷன் ஃபைலை மட்டும் வச்சுக்கலாம். பொதுவாக சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஃபைல் வச்சுருப்பாங்க. ஸோ தட் யாருக்கு ரிப்போர்ட் வேணுமோ அவங்க வெறும் அந்த கனெக்ஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இவங்களோட வேலை அந்த சோர்ஸை மட்டும் கரெக்டாக அந்த லொக்கேஷனில் வச்சுக்கிறத மட்டும் பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோட முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டது இந்த கனெக்ஷன் ஒன்லினா என்ன, கனெக்ஷன் ஃபைலோட பர்பஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்புட்டோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.